அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணகுமார், சிஎஸ்கே கரியர் கைடன்ஸ் அகாடமியில இருந்து. ஸோ இன்னைக்கு இந்த செல்ஃப் பினான்சிங் பிரைவேட் யூனிவர்சிட்டி பார்க்கறதுக்கு முன்னாடிங்க, ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று 18/9/2024 வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட டேட் எக்ஸ்டென்ஷன் ஃபார் ரவுண்ட் 2 கொடுத்துருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஆர்லஸ் நாம் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருந்த மாதிரி தான். பட் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் டேட் ஸ்டார்ட் பண்ணதுனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட் குறைச்சிட்டு ஜாயினிங் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. வேற ஒன்றும் இல்லை, ஒரு 2 நாள் குறைச்சிருக்காங்க. எனிவே, ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோ வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு வந்து டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. 23ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணி சாய்ஸ் லாக் பண்ணலாம். சாய்ஸ் லாக்கிங் வந்து பாத்தீங்கன்னா 20ஆம் தேதி தான், நாளைக்கு தான் ஸ்டார்ட் ஆகுதுங்க. சரிங்களா? ஸோ 25ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரொஃபஷனல் ரிசல்ட் வந்துடும். ரவுண்ட் 2 ப்ரொஃபஷனல் ரிசல்ட். அண்ட் 26th வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபைனல் ரிசல்ட்டே வந்துடும். நம்ம 27th இருந்து நம்ம காலேஜ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ரியல் ஆட்டாங்க அந்த காலேஜ்ல இருந்து எல்லாமே சர்டிஃபிகேட் வாங்கி போய் இந்த நியூ காலேஜ்ல ஜாயின் பண்ணோம். புதுசாக கிடைச்சதும் புது காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணோம். ஸோ இதுதாங்க. ஸோ 5th October வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ 5th October வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஓப்பனிங் டேட் கண்டிப்பா அதுவும் மாற்றம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். ஏன்னா 1ஆம் தேதி ஆல்ரெடி வந்து என்எம்சி சொல்லிடுறாங்க. 1ஆம் தேதிக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா இருக்கு. எப்படின்னா ரவுண்ட் 2ல வந்து பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் சீட் கிடைச்சிருக்கோ, ரியல் அலாட்மெண்ட் ஆயிருக்கோ அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 30th September ஜாயின் பண்ணாங்கன்னா 1st October கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. பட் இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா 5th October வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நல்ல நாள் இதெல்லாம் பார்த்துட்டு போய் ஜாயின் பண்ணுறவங்க கண்டிப்பா இருப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி ஒரு ரூமர் இருக்கு, அந்த ரூமரா உண்மையான்னு தெரியல. October 14th மேபி காலேஜ் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த வருஷம் மாதிரி பாத்தீங்கன்னா இவ்வளவு டைம் அது எந்த வருஷமும் எழுத மாதிரி தெரியல. எனவே நடந்தது, நடக்க போறவை, நடப்பவை எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு இது பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல் இந்தியா கோட்டாவோட எம்எம்சி வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் 2 ரிசல்ட்ஸ், ப்ரொஃபஷனல் ரிசல்ட்ஸ் விட்டுருக்காங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் சேஞ்சஸ் வந்து அப்ராக்சிமேட்டா நம்ம கால்குலேட் பண்ண வரைக்கும் பாத்தீங்கன்னா ஓசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 மார்க் குறையுது. ஓபிசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 மார்க் குறையுது அப்படின்னு நினைக்கிறேங்க. எஸ்சிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 15 மார்க் பக்கமாவே இருக்கு. எஸ்டிக்கு வந்து ஒரு 7-8 மார்க் குறையுது. ஸோ இது வந்து ப்ரொஃபஷனல் அப்படிங்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம டீப் டைவ்டு அனாலிசிஸ் பண்ணல. எனவே நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் ரிசல்ட் விட்டுருங்க. இந்த மாதிரி எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம அனாலிசிஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி எப்படி சேஞ்சஸ் வரலாம் அப்படிங்கிறத போடலாம். சரிங்களா? ஸோ இதுதான் இப்போ கரண்டா 2 டேஸோட அப்டேட். எனவே நாம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் அண்ட் பிரைவேட் யூனிவர்சிட்டி லாஸ்ட் இயர் 2023 ரவுண்ட் 2ல எத்தனை பேர் ரீடைன் பண்ணாங்க, எத்தனை பேர் ரீஅலாட்மெண்ட் சீட்ஸ் வாங்கினாங்க, காலேஜ் வைஸ் அனாலிசிஸ் போயிடலாம். இது வந்து கண்டிப்பா பாத்தீங்கன்னா இப்ப சாய்ஸ் ஃபில்லிங் பண்றவங்களுக்கு இந்த காலேஜ் ஒமிட் பண்ணிடலாமா, அந்த காலேஜ் விட்டுலாமா, இல்ல இந்த காலேஜ் போடலாமா அப்படிங்கிறது ஒரு கண்டிப்பா ஒரு ஐ ஓப்பனரா இருக்கும். ஏன்னா காலேஜ் வைஸ் வந்து இது டிஃபர் ஆகுது. மேபி அதே இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷமும் தொடரலாம். ஓகேங்களா? ரைட்டுங்க, போலாங்களா? So 20+3 self-finance and private universities in medical colleges. ஏன்னா வந்து லாஸ்ட் இயர் வந்து 20 செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்ல இருந்து 3 பிரைவேட் யூனிவர்சிட்டி இருந்துச்சு. இந்த வருஷம் 21 செல்ஃப் ஃபைனான்சிங், நம்ம 4 வந்து பிரைவேட் யூனிவர்சிட்டி வந்திருக்கு. ரைட்டுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் காலேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் பெரம்பலூர் பிரைவேட் யூனிவர்சிட்டிங்க. இது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 47 சீட்டு, 47 21 சீட் ரீடைன் ஆயிடுச்சு. 26 வந்து ரீலாட்மெண்ட் போயிருக்கு. ஸோ ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் சென்னை, இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 பேர் ரீலாட்மெண்ட் வாங்கியிருக்காங்க. ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் திருச்சிக்கு 4 பேர், அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ் 2 பேர், தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பெரம்பலூருக்கு ஒருத்தர், இந்திரா மெடிக்கல் காலேஜுக்கு வந்து 3 பேர், மாதா மெடிக்கல் காலேஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 பேர், பிஎஸ்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா 9 பேர், ஸ்ரீ மூகாம்பிகைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர், தாகூருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வாங்கியிருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 தான் பிரைவேட். அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா 3, 4, 7 பேர், 24ல 7 பேர் தான் வந்து பிரைவேட் யூனிவர்சிட்டி போயிருக்காங்க. மீதி 19 பேர் பாத்தீங்கன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து ரிடக்ஷன் ஆகும். ஆஸ் வெல் அஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ யூனிவர்சிட்டி பிரைவேட் யூனிவர்சிட்டியில் இல்லாம செல்ஃப் ஃபைனான்சிங்ல டாக்டர் எம்ஜிஆர் கீழே வந்துடுறாங்க. ரைட். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் சமயபுரம் திருச்சி பிரைவேட் யூனிவர்சிட்டி 52 சீட்ல வந்து 34 பேர் ரீடைன் ஆயிட்டாங்க. 18 பேர் பார்த்தீங்கன்னா ரீலாட்மெண்ட் போனாங்க. ஸோ ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் ரிசர்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுல இருந்து அதுக்கு போயிருக்காரு, ஒருத்தர் போயிருக்காரு பிரைவேட் யூனிவர்சிட்டி. தென் செல்ஃப் ஃபைனான்சிங் அன்னபூர்ணாவுக்கு 2 பேர் வந்திருக்காங்க. தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பெரம்பலூருக்கு ஒருத்தர், இந்திரா மெடிக்கல் காலேஜுக்கு 2 பேர் போயிருக்காங்க. கற்பகம்க்கு ஒருத்தர் வந்திருக்காரு. பிஎஸ்பிக்கு வந்து 7 பேர் வந்திருக்காங்க. ஸ்ரீ மூகாம்பிகாவுக்கு 2 பேர் வந்திருக்காங்க. சுவாமி விவேகானந்த ஒருத்தர் வந்திருக்காரு. தாகூருக்கு ஒருத்தர் வந்திருக்காரு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரீலாட்மெண்ட்
ஃபார் சிவகணேஸ்வரா. தென் அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ். ஸோ 3ல 2 பேர் தான் இதாயிருக்காங்க, 2 பிரைவேட் யூனிவர்சிட்டி தான் இது செல்ஃப் பினான்சிங்ல. 54 வந்து பாத்தீங்கன்னா 29 பேர் ரீடைன் ஆயிட்டாங்க, 25 பேர் மட்டும் தான் அலாட்மெண்ட் போனாங்க. ஸோ தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பெரம்பலூருக்கு வந்து ஒருத்தர் போயிருக்காரு, சாரி 6 பேர் போயிருக்காங்க. இந்திரா மெடிக்கலுக்கு ஒருத்தர் போயிருக்காரு, கற்பகவடாங்க ஒருத்தர் போயிருக்காரு, கேஎம்சிஹெச் இங்க இருந்து கேஎம்சிஹெச்சுக்கு ஒருத்தர் போயிருக்காருங்க. அப்ப நினைச்சு பாருங்க என்ன மார்க் டிஃபரன்ஸ், எப்படி அவர் சூஸ் பண்ணிருப்பார் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அப்படின்ட்டு. மாலா மெடிக்கல் காலேஜுக்கு ஒருத்தர் போயிருக்காரு, நந்தா மெடிக்கல் காலேஜுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் போயிருக்காரு, ஸ்ரீ மூகாம்பிகா இன்ஸ்டியூட்டுக்கு வந்து 3 பேர் போயிருக்காங்க, சென்ட் பீட்டர்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 பேர் போயிருக்காங்க, சுவாமி விவேகானந்தா 3 பேர், தாம்பூருக்கு 3 பேர் போயிருக்காங்க. ஸோ 25 பேரோட ஸ்பிளிட் இருந்தாங்க. தென் அருணையில 58ல 46 பேர் ரீடைன் பண்ணிட்டாங்க. ஸோ ஓரளவுக்கு நல்ல காலேஜ் அப்படிங்கிறத அதை ரீடைன் பண்ணிட்டாங்க போல இருக்கு. 12 பேர் ரியால் ரத்னன் போயிருக்காங்க. ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் பெரம்பலூருக்கு போயிருக்காரு, கற்பக விநாயகருக்கு 4 பேர் போயிருக்காங்க, கற்பகம்க்கு வந்து பாத்தீங்கன்னா 3 பேர் போயிருக்காங்க கோயம்புத்தூர் கற்பகம்க்கு, மேல்மருவத்தூருக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் போயிருக்காங்க, பனிமலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் போயிருக்காரு, முத்துக்குமரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் போயிருக்காரு. அடுத்த காலேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ், நோ ரிலாட்மெண்ட், எல்லாருமே அப்படியே ரீடைன் ஆயிட்டாங்க. அதுக்கு அடுத்து வந்து தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பெரம்பலூர் 106 சீட்ல வந்து பாத்தீங்கன்னா 63 ரீடைன் ஆயிடுச்சு, 43 சீட் பார்த்துலாம். தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல் பெரம்பலூர் ஒருத்தர் ஜாயின் பண்ணிருக்காரு. அருணை வந்து பாத்தீங்கன்னா 7 பேரு, கற்பக விநாயகா வந்து பாத்தீங்கன்னா 3 பேரு, கற்பகம்ல 8 பேரு, மாதா மெடிக்கல்ல ஒருத்தர், மேல்மருவத்தூர்ல ஒருத்தர், பரிமலர்ல வந்து பாத்தீங்கன்னா 5 பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க, முத்துக்குமரன்ல 3 பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க, சென்ட் பீட்டர்ஸ்ல ஒருத்தர், சுவாமி விவேகானந்தால ஒருத்தர், தாகூர்ல 3 பேரு, தென் வந்து திருச்சி எஸ்ஆர்எம்ல 9 பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பெரம்பலூர்ல இருந்து ரீஆர்ட்மெண்ட்ல போனாங்க. இதெல்லாம் பாக்குறப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்க, நம்மளுக்கு கிடைக்கும் கிடைக்காது அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இல்லையா அப்படின்ட்டு. இன்னும் நிறைய பேர் நம்மளுக்கு கிடைக்காது அப்படிங்கிறதுனால தான் ரீஆர்ட்மெண்ட் போக மாட்டேங்கிறாங்க, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண மாட்டேங்கிறாங்க. பட் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எதுவுமே பே பண்றது இல்லை, ஒரு ட்ரை பண்றோம் சரிங்களா. ட்ரை பண்றப்போ நமக்கு கிடைச்சதுன்னா லக்கு, கிடைக்கலன்னா இருக்கிற காலேஜ்ல நம்ம வந்து ரீஅலாட்மெண்ட் போல அப்படின்னு நினைச்சு அப்படியே கூட படிச்சுட்டு இருக்கலாம் சரிங்களா. பட் ஒரு ட்ரை பண்றது தப்பு இல்லை அப்படிங்கிறது என்னோட கருத்து. இந்த அடுத்த காலேஜ் வந்து இந்திரா மெடிக்கல் காலேஜ் 53 சீட்ல 22 ரீடைன் ஆயிடுச்சு, 31 பேர் ரீஅலாட்மெண்ட் போயிருக்காங்க. ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் திருச்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் ரீஅலாட்மெண்ட் வாங்கியிருக்காங்க, அன்னபூர்ணாவுக்கு 6 பேருங்க, தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பெரம்பலூருக்கு ஒருத்தர், மாதாவுக்கு 7 பேர் வாங்கியிருக்காங்க, நந்தாவுக்கு வந்து 2 பேர் வாங்கியிருக்காங்க, ஸ்ரீ மூகாம்பிகாவுக்கு 10 பேர் போயிருக்காங்க கன்னியாகுமரிக்கு, சென்ட் பீட்டர்ஸுக்கு 2 பேர், சுவாமி விவேகானந்தாவுக்கு 2 பேர் போயிருக்காங்க ரீஅலாட்மெண்ட்ல. தென் அடுத்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா கற்பக விநாயகா மதுராந்தகம். இதுல 81 சீட்ல வந்து பாத்தீங்கன்னா 52 சீட் வந்து ரீடைன் பண்ணிட்டாங்க சரிங்களா. 29 சீட் மட்டும் தான் ரீஅலாட்மெண்ட் போயிருக்கேன். எப்படி ரீஅலாட்மெண்ட் போயிருக்காங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் டென்டல் காலேஜ், இது வந்து டென்டல் கவர்மெண்ட் காலேஜ் டென்டல் காலேஜுக்கு ஒருத்தர் போயிருக்கார், அருணைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் போயிருக்காரு, கற்பகம்க்கு வந்து ஒருத்தர் போயிருக்காரு, கேஎம்சிசிக்கு 5 பேர் போயிருக்காங்க, மேல்மருவத்தூர் ஒருத்தர், திருச்சி எஸ்ஆர்எம்க்கு 12 பேர் போயிருக்காங்க, வேளாமாலுக்கு வந்து 7 பேர் போயிருக்காங்க. தென் இது ஆயிடுச்சு ஓகே. அடுத்த காலேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கற்பகம் ஃபேக்கல்டி கோயம்புத்தூர் 59 சீட்ல வந்து 40 சீட் வந்து ரீடைன் ஆயிடுச்சு, 19 வந்து ரீஅலாட்மெண்ட் போயிருக்கு. கற்பக விநாயகாவுக்கு வந்து 5 பேர் போயிருக்காங்க, கேஎம்சிஹெச்சுக்கு ஒருத்தர் போயிருக்காரு, மேல்மருவத்தூருக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் போயிருக்காங்க, பிஎஸ்டிக்கு 3 பேர் போயிருக்காங்க. ஸோ கற்பகம் டு கேஎம்சிஹெச் அந்த பிஎஸ்சிக்கு வாய்ப்பு இருக்கு, திருச்சிக்கு 8 பேர் போயிருக்காங்க. எல்லாமே ஓரளவுக்கு ரிப்பீட்டட் இதுதான். ஸோ ரிப்பீட்டட் அடுத்த ரேங்க்ல இருக்கிறதுக்கு போயிருக்காங்க. கேஎம்சிஹெச் கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் 81 சீட்ல 42 ரீடைன் பண்ணிட்டாங்க, ரீஅலாட்மெண்ட்டுக்கு 39 பேர் போயிருக்காங்க சரிங்களா. ஸோ பிஹெச்டியில வாங்கினவங்க 24 பேர், நாகப்பட்டினம் மெடிக்கல் காலேஜ்ல 10 பேர். ஸோ செல்ஃப் ஃபைனான்சிங் டு கவர்மெண்ட் காலேஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 15 பேர் கேஎம்சிஹெச்ல இருந்தவங்க வந்திருக்காங்க லாஸ்ட் இயர். ராமநாதபுரம் ஒருத்தர், நீலகிரிஸ்ல 4 பேர் ஓகேங்களா. 39ல 24 வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் பிஎஸ்சிக்கு அப்கிரேட் ஆயிட்டாங்க, 15 பேர் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்க்கே வந்திருக்காங்க. அதுக்கடுத்து வந்து மாதா மெடிக்கல் காலேஜ் சென்னை 56 சீட்ல 37 வந்து பாத்தீங்கன்னா ரீடைன் ஆயிட்டாங்க, 19 சீட் வந்து ரீஅலாட்மெண்ட் போயிருக்காங்க. அன்னபூர்ணாவுக்கு ஒருத்தர் போயிருக்காரு, தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பெரம்பலூருக்கு 2 பேர், மேல்மருவத்தூருக்கு ஒருத்தர், நந்தாவுக்கு ஒருத்தர், பரிமலருக்கு 2 பேர், ஸ்ரீ மூகாம்பிகாவுக்கு 3 பேர், சென்ட் பீட்டர்ஸ் 3 பேர், சுவாமி விவேகானந்தா 2 பேர், தாகூருக்கு 3 பேர், திருச்சி எஸ்ஆர்எம்க்கு ஒருத்தர் போயிருக்காங்க. அதுக்கடுத்து மேல்மருவத்தூர் 82 சீட்ல 59 பேர் ரீடைன் ஆயிட்டாங்க, 23 சீட்டு ரீஅலாட்மெண்ட் போயிருக்கு. அருணைக்கு ஒருத்தர், கற்பக விநாயகருக்கு 6 பேர், கற்பகம் ஃபேக்கல்டிக்கு 1, கேஎம்சிஹெச்சுக்கு 1, பிஎஸ்சிக்கு 1, திருச்சி எஸ்ஆர்எம்க்கு 10 பேர், வேளாமாலுக்கு 1,
தென் கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜ் பெருந்துறை அதுக்கு ஒண்ணு, கவர்மெண்ட் நாகப்பட்டினத்துக்கு ஒண்ணு. ஸோ மேல்மருவத்தூர்ல சீட் வாங்கி ரீலாட்மெண்ட் போனவங்கள 2 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சீட் கிடைச்சிருக்கு லாஸ்ட் இயர். நந்தா மெடிக்கல் காலேஜ் பெருந்துறை 73 சீட்ல 63 பேர் வந்து ரீட்டைன் ஆயிட்டாங்க. 10 பேர் தான் ரீலாட்மெண்ட் போயிருக்காங்க. பெரிய விஷயங்க. ஏன்னா ஒரு நியூலி ஓப்பன் காலேஜ்ல ரீட்டைன் ஆயிட்டு ரீலாட்மெண்ட் போனவங்க கம்மியா இருக்கு, இல்ல போய் கிடைக்கலையான்னு தெரியல. நந்தா அன்னபூர்ணாவுக்கு 4 பேர் வந்திருக்காங்க, தனலட்சுமி ஸ்ரீனிவாசனுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு, மாதாவுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு, ஸ்ரீ மூகாம்பிக்கு ஒருத்தர், சுவாமி விவேகானந்தாவுக்கு 2 பேர், அண்ட் தாகூருக்கு ஒருத்தர் போயிருக்காரு. ரைட். அடுத்தது வந்து பனிமலர். பனிமலர்ல 62 சீட்ல 52 சீட் ரீட்டைன் ஆயிடுச்சு. 11 சீட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீலாட்மெண்ட் போயிருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா கற்பக விநாயகருக்கு 2 பேர் போயிருக்காங்க, கற்பகம்க்கு ஒருத்தர், மேல்மருவத்தூருக்கு 4 பேர், பிஹெச்சிக்கு ஒருத்தங்க, மெத்துக்குமரன்ல ஒருத்தங்க, TCSRMக்கு 2 பேர் போயிருக்காங்க. பனிமலர் 2 ஓகே. அதுக்கு அடுத்தது பிஹெச்டி. ஸோ 141 சீட்டுங்க. 141ல 101 ரீடைன் பண்ணிட்டாங்க. 40 பேர் ரீலாட்மெண்ட் போயிருக்காங்க. சரிங்களா? பனிமலருக்கு ஒருத்தர் போயிருக்காரு, மீதி எல்லாமே கவர்மெண்ட் காலேஜுங்க. ஸோ பிஹெச்டியில் இருக்கவங்கள மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா ரீலாட்மெண்ட் போனவங்கள ஒருத்தர் தவிர மீது எல்லாருக்குமே கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சிருக்கு. கோயம்புத்தூர் ஒன்று, கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் இஎஸ்ஐல ஒருத்தர், தென் வெள்ளூர் காலேஜ்ல 2 பேருங்க, விருதுநகர்ல 2 பேரு, நாகப்பட்டினம் 7 பேரு, நாமக்கல் ஒருத்தருங்க, ராமநாதபுரம் 8 பேரு, நீலகிரிஸ்ல 13 பேரு, திருவள்ளூர்ல 3 பேரு, கள்ளக்குறிச்சியில ஒருத்தங்க. ஸோ பிஹெச்டில இருந்த 40 பேர்ல 39 பேர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல ரீலாட்மெண்ட் வாங்கியிருக்காங்க. ரைட். அடுத்த பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜ் காஞ்சிபுரம் 68 சீட்ல 42 வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீடைன் ஆயிடுச்சு. 26 ரீலாட்மெண்ட் வந்திருக்கு. ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் திருச்சி பிரைவேட் யூனிவர்சிட்டிக்கு போயிருக்காரு இங்க இருந்து. சரிங்களா? ஒருத்தர் போயிருக்காரு. தென் அன்னபூர்ணாவுக்கு 3 பேர் வந்திருக்காங்க, இந்திரா மெடிக்கல் காலேஜுக்கு 3 பேர் வந்திருக்காங்க, மாதா மெடிக்கல் காலேஜுக்கு 4 பேர் வந்திருக்காங்க, நந்தா மெடிக்கல் காலேஜுக்கு 10 பேர் போயிருக்காங்க. ஸ்ரீ மூகாம்பேக்கு ஒருத்தங்க, சென்ட் பீட்டர்ஸ்க்கு 2 பேரு, விவேகானந்தாவுக்கு வந்து ஒருத்தங்க, தாகூருக்கு ஒருத்தங்க. இதுதான் ரீலாட்மெண்ட் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்த காலேஜ் ஸ்ரீ மூகாம்பிகை கன்னியாகுமரி 54 பேர்ல 30 பேர் ரீடைன் பண்ணிட்டாங்க. 24 பேர் வந்து பாத்தீங்கன்னா ரீலாட்மெண்ட் போயிருக்காங்க. ரைட். கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் புதுக்கோட்டைக்கு ஒருத்தர் கிடைச்சிருக்கு, கவர்மெண்ட் காலேஜ் ஒருத்தர் கிடைச்சிருக்கு. தென் ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் திருச்சி ஒருத்தர் கிடைச்சிருக்கு. இதெல்லாமே செல்ஃப் பைனான்சிங். இடம் பத்தல அப்படிங்கிறதுனால அந்த செல்ஃப் பைனான்சிங் பிரைவேட் அப்படிங்கிறத எடுத்துட்டோம். அன்னபூர்ணாவுக்கு ஒருத்தர் கிடைச்சிருக்கு, அருணைக்கு ஒருத்தர் கிடைச்சிருக்கு, தனலட்சுமி ஸ்ரீனிவாசனுக்கு பெரம்பலூர் 9 பேரு, கற்பக விநாயகா ஒருத்தங்க, கற்பகம் ஒருத்தங்க, கற்பக விநாயகா 2 பேர், கற்பகம் 1, மாதா 1, மேல்மருவத்தூர் 1, நந்தா 1, பனிமலர் 1, சென்ட் பீட்டர்ஸ் 1, அண்ட் சுவாமி விவேகானந்தா 2 பேரு, தாகூர்ல ஒருத்தங்க ஜாயின் பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து ஸ்ரீ முத்துக்குமரன் மெடிக்கல் காலேஜ் சென்னை 70 சீட்டுங்க, 55 ரீடைன் ஆயிடுச்சு. 15 வந்து பார்த்தீங்கன்னா ரீலாட்மெண்ட் போயிருக்கு. அருணைக்கு ஒருத்தங்க போயிருக்காங்க, கற்பகம் 5 பேர், மேல்மருவத்தூர் 2 பேர், பனிமலர் ஒருத்தங்க, தாகூர் 1, திருச்சிக்கு 1, நாகப்பட்டினம் 3, நீலகிரிஸ்ல ஒருத்தங்க ஜாயின் பண்ணிருக்காங்க. ஸோ முத்துக்குமரன் இருந்து பாத்தீங்க அப்படின்னா 4 பேர் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல சீட்டு லாஸ்ட் இயர் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? செல்ஃப் பைனான்சிங்ல இருந்து கவர்மெண்ட்டுக்கு போனவங்க 4 பேர். அதுக்கு அடுத்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா சென்ட் பீட்டர்ஸ் கிருஷ்ணகிரி. இதுல வந்து 81 சீட்டு, 59 சீட் வந்து பாத்தீங்கன்னா ரீடைன் ஆயிடுச்சு. 22 சீட் வந்து பாத்தீங்கன்னா ரீலாட்மெண்ட் போயிருக்கு. அருணையில் 4 பேர், தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பெரம்பலூர்ல 3 பேர், கற்பக விநாயகர்ல ஒருத்தங்க, கற்பகம்ல ஒருத்தங்க, மாதா மெடிக்கல்ல ஒருத்தங்க, மேல்மருவத்தூர் 2 பேரும், நந்தால ஒருத்தங்க, பிஹெச்ல ஒருத்தங்க, ஸ்ரீ மூகாம்பிகையில ஒருத்தங்க, ஸ்ரீ முத்துக்குமரன் 1, சுவாமி விவேகானந்தா 2, அண்ட் தாகூர்ல 4 பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க ரீலாட்மெண்ட்ல. தென் சுவாமி விவேகானந்தா திருச்செங்கோடு 78 சீட்ல 64 பேர் ரீடைன் ஆயிட்டாங்க. 14 பேர் ரீலாட்மெண்ட் வாங்கியிருக்காங்க. தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் வந்து 9 பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க. தென் மேல்மருவத்தூர்ல ஒருத்தங்க, ஸ்ரீ முத்துக்குமரன்ல ஒருத்தங்க, சென்ட் பீட்டர்ஸ்ல ஒருத்தங்க, தாகூர்ல ஒருத்தங்க, TCSRMல ஒருத்தங்க ஜாயின் பண்ணிருக்காங்க. தென் தாகூர் மெடிக்கல் காலேஜ் 25 சீட்ல 59 சீட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீடைன் ஆயிடுச்சு. 16 சீட் வந்து ரீலாட்மெண்ட் ஆயிருக்கு. அருணையில ஒருத்தங்க, தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் 7 பேரு, மேல்மருவத்தூர்ல 2 பேரு, பனிமலர்ல ஒருத்தங்க, ஸ்ரீ முத்துக்குமரன் 1, சென்ட் பீட்டர்ஸ் 1, TCSRM 2, வேலம்மாள் 1. ரைட். அடுத்த காலேஜ் வந்து திருச்சி SRM 98 சீட்ல 58 சீட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீடைன் ஆயிடுச்சு. 40 சீட் ரீலாட்மெண்ட். ஸ்ட்ரெயிட்டா 25 பேர் அப்படியே TCSRM டு KMC இருக்குங்க. பனிமலருக்கு ஒருத்தங்க, பிஎஸ்சிக்கு 4 பேர், வேலம்மாளுக்கு 3 பேர், நாகப்பட்டினம் கவர்மெண்ட் காலேஜ்ல 5 பேர், நீல்கிரிஸ்ல 2 பேர். ஸோ 7 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிருக்கு. வேலம்மாள்
86 சீட்ல வந்து பாத்தீங்கன்னா 72 சீட் ரீடைன் ஆயிடுச்சு, 14 வந்து ரீலாட்மெண்ட் ஆயிருக்கு. கேஎம்சிஹெச்க்கு 6 பேர் போயிருக்காங்க, பனிமலர்ல ஒருத்தங்க, பிஹெச்டி 2 பேர், டிச்சிஎஸ்ஆர்எம் 2 பேர், கவர்மெண்ட் நாகப்பட்டினம் 2 பேர் அண்ட் நீலகிரிஸ் ஒருத்தங்க. ஸோ வெள்ளாமால இருந்து 3 பேர் கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சி போயிருக்காங்க. ஸோ இதுதாங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா செல்ஃப் பினான்சிங் காலேஜஸ் அண்ட் பிரைவேட் யூனிவர்சிட்டியோட லாஸ்ட் இயர் ரீஅலாட்மெண்ட் போனவங்க எந்தெந்த காலேஜ்ல பிளேஸ்மெண்ட் வாங்கியிருக்காங்க, ரீஅலாட்மெண்ட் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதோட டீடைல்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த இதை வந்து நம்ம ஏன் இவ்வளோ இதா உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணி போடணும்ட்டு ஆசைப்படுறோம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு, இல்ல சார் இதோட பெட்டர் காலேஜ் போனா நல்லா இருக்குங்கிற ஐடியா இருந்துச்சுனாலே இந்த செகண்ட் ரவுண்டுக்கு நீங்க ரீஅலாட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்க. நான் பிகினிங்லயே சொன்ன மாதிரி இதனால வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பெரிய நஷ்டம் ஒண்ணும் இல்லை. சப்போஸ் நம்மளுக்கு பிடிச்ச காலேஜ் கிடைச்சதுன்னா கெயின் தான். ஒரு சில கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சிருக்குன்னா நம்மளுக்கு ஃபீஸே அப்படியே மிச்சமாக போகுது. சரிங்களா? இதோட ஒரு நல்ல காலேஜ் கிடைக்குது, பிரைவேட் யூனிவர்சிட்டில செல்ஃப் ஃபைனான்சிங் கிடைக்குதுன்னா நம்மளுக்கு ஃபீஸ் குறைய போகுது. நம்ம பேரண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் 1.5 லட்சம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மினிமம் மிச்சப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு நல்ல காலேஜ், இதுலயே ரேங்க்டு காலேஜஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த காலேஜ் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. இது நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபைனலா கடைசியா வந்து சார் ஃப்ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்க் தான் சார், எனக்கும் அதே மார்க் தான் சார், ஆனா அவனுக்கு அந்த காலேஜ் கிடைச்சிச்சு சார், எனக்கு நான் போடாம விட்டேன் சார், மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த ஸ்டெப் யார் எடுத்து வைக்கிறாங்களோ அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னேன். சரிங்களா? எல்லாருமே கிடைச்சிருமா அப்படின்னு தெரியல, கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து இதுல வந்து சீட் கம்மியா தான் இதா இருக்கு. எனவே இப்போ ரியல் வேகன்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா திருப்பியும் எப்போ மட்டும் பப்ளிஷ் பண்ணலாம்னு எதிர்பார்க்கணும். அதே மாதிரி விர்ச்சுவல் வேகன்சியும் வந்துடும் நினைக்கிறேன், இந்த 1 or 2 days வரும். வந்தா நம்மளுக்கு வந்து இன்னும் ஈஸியா இருக்கும். எத்தனை பேருக்கு வந்து எப்படி மாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நாம வந்து அனாலிசிஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வரைக்கும் நீங்க ரீஅலாட்மெண்ட் அப்ளை பண்ணல அப்படின்னா, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணல அப்படின்னா பண்றது ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனரா இருந்திருக்கும். இதை பேஸ் பண்ணி உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங்ல சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு பண்ணுங்க. ஆனா கடைசியா நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய காலேஜஸ் மட்டும் ஃபில் பண்ணுங்க, வேண்டாத காலேஜஸ் ஃபில் பண்ணிடாதீங்க. சப்போஸ் அப்படி ஃபில் பண்ணி அது வந்து அடடா பழைய காலேஜே இருந்தா பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் நம்மளுக்குள்ள வந்ததுன்னா நம்மளோட ஸ்டடிஸ் பாதிக்கப்படும். சரிங்களா? அதனால நீங்க போகணுங்கிற நினைக்கிற காலேஜ் மட்டும் இந்த சாய்ஸ் ஃபில்லிங்ல கொடுங்க, எல்லா காலேஜும் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்போஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்மளோட சேனல் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடுங்க. அப்பதான் நாங்க போற வீடியோட நோட்டிபிகேஷன் இமீடியட்டா உங்களுக்கு வரும். ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் கவுன்சிலிங் அண்ட் பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ வெரி மச்.